மதுரை காமராஜர் சாலை அருகே உள்ள தனியார் மண்டபத்தில் நமது மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் மண்டல மாநாடு இன்று நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து நிறுவன தலைவர் ஜெகநாத் மிஸ்ரா செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில், நமது மக்கள் முன்னேற்றக் கழகம் 6 மண்டலங்களாக பிரித்து சென்னை, திருச்சி, பாண்டிச்சேரி மண்டல மாநாட்டை நடத்தி முடித்து இன்றைய தினம் மதுரை மண்டல மாநாட்டை வெகு சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கின்றோம். நாளை கோவை மண்டல மாநாட்டை நடத்த இருக்கின்றோம். வருகின்ற பிப்ரவரி 14ஆம் தேதி தேனியில் மிக பிரம்மாண்டமான மாநாடு நடைபெறவுள்ளது. அந்த மாநாட்டில் கூட்டணி பற்றிய அறிவிப்பு வெளியிட உள்ளோம். யாருடன் கூட்டணி அமைக்கலாம் என்று எங்கள் கழக நிர்வாகிகள் தொண்டர்களுடன் வாக்கெடுப்பு எடுத்துக்கொண்டு வருகிறோம். கூட்டணி முடிவு குறித்து பொதுக்குழுவில் வெளியிட உள்ளோம். அமைய இருக்கும் கூட்டணி நிச்சயமாக வெற்றி கூட்டணியாக இருக்கும். மேலும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட முடிவெடுத்துள்ளோம். திமுக கூட்டணி குறித்த கேள்விக்கு, இதுவரை கூட்டணி குறித்து முடிவெடுக்கவில்லை. எங்களுடைய கொள்கையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய கட்சிகளிடம் கூட்டணி அமைப்போம். பலம் பொருந்திய கூட்டணியாக இருக்கும். தூய நீர், தூய காற்று, தூய மண்வளம், விவசாய விளைபொருள்களுக்கு விலை நிர்ணயம் என்று பல்வேறு தீர்மானம் நிறைவேற்றியுள்ளோம். இந்த கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு பலத்திற்கு ஏற்றாற்போல் கூட்டணியாக தொகுதியில் அமைப்போம். இத்தேர்தலுக்கு இன்னும் பல நாட்கள் இருக்கின்றது. எல்லோரும் நமது மக்கள் கட்சியை அழைத்தார்கள். 17 லட்சம் உறுப்பினர்கள் இணைந்துள்ளனர். 25 லட்சம் உறுப்பினர்கள் இணைப்பது எங்கள் இலக்கு. மக்கள் நலனுக்காக ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்துள்ளோம். மக்களின் முன்னேற்றம் சார்ந்து செயல்படுவோம் என்றார். தமிழ்நாடு பாண்டிச்சேரியை 6 மண்டலங்களாக பிரித்து சென்னை மண்டல மாநாடு, திருச்சி மண்டல மாநாடு, பாண்டிச்சேரி மாநில மாநாடை நடத்தி முடித்து இன்றைய தினம் மதுரை மண்டல மாநாட்டை வெகு சிறப்பாக நடத்தி கொண்டு இருக்கின்றோம். நாளைய தினம் கோவை மண்டல மாநாட்டை ஈரோட்டிலே நடத்த இருக்கின்றோம். தமிழகம் பாண்டிச்சேரியிலே நமது மக்கள் முன்னேற்றக் கழகம் எங்களுடைய பலத்தை காட்டக்கூடிய வகையில் நாங்கள் மாநாட்டை வலுவுடன் நடத்தி கொண்டு இருக்கின்றோம். வருகின்ற பிப்ரவரி 14ஆம் தேதி தேனியிலே மிக பிரம்மாண்டமான மாநாடை நடத்தி முடித்து எங்களுடைய கூட்டணி பற்றி முடிவெடுக்க இருக்கின்றோம். தமிழக முழுவதும் எங்களுடைய கழக பொறுப்பாளர்கள், கழக தொண்டர்கள் மத்தியிலே யாருடன் கூட்டணி அமைக்கலாம் என்ற வாக்கெடுப்பை நடத்தி கொண்டு இருக்கின்றோம். அந்த வாக்கெடுப்பின் முடிவை எங்களுடைய பொதுக்குழு செயற்குழுவிலே முடிவெடுத்து எங்களுடைய கொள்கை சார்ந்து வரக்கூடிய கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட இருக்கின்றன.